நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. புரட்டாசி மாதம் சங்கடஹர சதுர்த்தி கிருத்திகை சிறப்பு வழிபாடு. திருவண்ணாமலை அக்டோபர் 12 சோ கீழ் நாச்சிப்பட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அறிவு கோர்க்கையின் ஆலயத்தில் புரட்டாசி மாத கிருத்திகை சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு முருகன் அடிமை வேதவித்து அவர்களால் அபிஷேகங்கள், பல வண்ண மலர் மாலைகளால் அலங்காரங்கள், பிரசாதம், நெய்வேத்தியங்களுடன் சங்குகள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க, ஹோமங்கள் வளர்த்து, வேத மந்திரங்கள் ஒலிக்க, பாட்டுக்கள் பாடி வெகு சிறப்பாக தீபாராதனையும் நடைபெற்றது. செய்யாறில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட பயிற்சி வகுப்பு துவக்கம். செய்யாறு அக்டோபர் 12. செய்யாறில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட பயிற்சி வகுப்பு நேற்று துவங்கி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கல்வி மாவட்டம் செய்யாறு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கூட்ட அரங்கில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட பயிற்சி வகுப்பு நேற்று தொடங்கி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்தநாள் முன்னிட்டு வாலாஜாபேட்டை ட்ரீம் மாரத்தான் போட்டியை கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ராணிப்பேட்டை R. காந்தி, கழக சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் R. வினோத் காந்தி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்கள். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனையில் இன்று காலை போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கியது. முகாமினை சேரை அரசு மருத்துவமனை முதுநிலை உதவி மருத்துவர் அருணாச்சலம் தொடங்கி வைத்தார். முகாமில் ஏராளமான குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. அரகண்டநல்லூர் மார்க்கெட் கமிட்டியில் தற்போது மக்காச்சோள அறுவடை தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் மற்றும் நேரடி ஏலத்தில் தமிழகம் மற்றும் வெளிமாநில வியாபாரிகள் பங்கேற்பதால் கடந்த 5 நாட்களில் மட்டும் 1890 மெட்ரிக் டன் விவசாய விளைபொருட்கள் இங்கு ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டு இதன் மூலம் 4.60 கோடி ரூபாய் வர்த்தகம் நடந்து இந்த கமிட்டி முன்னிலை வகித்து வருகிறது. திண்டிவனம் செஞ்சி ரோடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு தேய்பிறை சஷ்டியான இன்று 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. திண்டிவனம் NGO காலனியில் உள்ள ஸ்ரீ ஜோதிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அக்டோபர் 12 அம்மனுக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பல வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னத்தச்சூர் கிராமத்தில் நேற்று இடி மின்னல் தாக்கி சுரேஷ் தவமணி அவர்களின் வீடு சேதமடைந்ததை இன்று அன்னியூர் சிவா MLA நேரில் சென்று பார்வையிட்டார். அன்னியூர் ஊராட்சியில் அமைந்துள்ள கலைஞர் மு. கருணாநிதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டு வரும் நுழைவாயிலை இன்று அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை அன்னியூர் சிவா MLA நேரில் சென்று பார்வையிட்டார். இதில் செயலாளர் ஜெயபால், கவுன்சிலர் கருணாகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் இருந்தனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மஸ்தான் MLAவை திண்டிவனத்தில் இன்று அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். திண்டிவனம் பெலாகுப்பம் ரோடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருக்கும் துர்க்கை அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்று அக்டோபர் 12 ராகுகால வேளையில் பால், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்தநாள் முன்னிட்டு வாலாஜாபேட்டை ட்ரீம் மாரத்தான் போட்டியை கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ராணிப்பேட்டை R. காந்தி,
கழக சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் ஆர் வினோத் காந்தி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு நிலையத்தில் விபத்தில் தீபாவளியை கொண்டாடுவது குறித்த முகாம் நிலைய அலுவலர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது சிறுவர்கள், குழந்தைகள் மற்றும் பெண்கள் பட்டாசு வெடிக்கும் பொழுது பாதுகாப்பான முறையில் பட்டாசு வெடிக்க வேண்டும் எனவும், திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் அதனை விபத்தில் இருந்து பாதுகாப்பது குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.